नटेश शरणं शरणं नटेश सबेश शरणं शरणं सबेश नटेश शरणं शरणं नटेश सबेश शरणं शरणं सबे कनक सबेश शरणं शरणं सबेश शरणं सबेश शरणं नटेश नटेश शरणं शरणं नटेश सबेश शरणं शरणं सबेश चिदंबरम शिव तिरुचित्रंबलम शिव चिदंबरम नम शिवकाम्ये जगदंबिके शिवकटाक्षं परिपूर्णं शूलै तंदांडन् அதிகை வீரட்டத்தே அப்பருக்கு சூலை தந்தாண்டான் அதிகை வீரட்டே அப்பருக்கு ஓலை தந்தாண்டான் நாவலூர் வன் தொண்டர் அவர்க்கே ஓலை தந்தாண்டான் நாவலூர் வன் தொண்டர் அவர்க்கே ஞானப்பாலை தந்தாண்டான் காழி பிள்ளை சம்பந்தருக்கே ஞானப்பாலை தந்தாண்டான் காழி பிள்ளை சம்பந்தருக்கே ஞானக்கலை தந்தாண்டான் வாதவரூரென்கொண் மணிவாசகருக்கே ஞானக்கலை தந்தாண்டான் வாதவூரென்கொண் மணிவாசகருக்கே மணிவாசகர் திருவடிகளே சரணம். அநேக சரணம். புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்வராமி என்கின்ற ரீதியிலே சிவபுராணம் பாகம் 2 தாவதி யதாசக்தி உயர்ந்ததான மணிவாசக பெருமானின் சீரிய செந்தமிழ் புலமையும் நாவன்மையும் அவர் திருவாய் அமுதமும் ஓரளவு அனுபவித்து தத்வாரா உயர்ந்த சிவபக்தரர்களாக நாம் வாழ்வோம் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி போற்றி என்று வையகமே போற்றும் திருவாசகத்தேனை நமக்கு தந்த மணிவாசக பெருமான் சைவ சமய குறவர் 4 12 சைவ திருமுறைகளிலே 8ஆம் திருமுறையாக இவருடைய திருவாய் அமுதம் அமைந்துள்ளது. திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது மூதுரை. பக்தி சுவை ஞானச்செருக்கு சீரார்ந்த மனதை உருக்கும் தன்மை உடைய பிரேம அமிர்தமயமான திருமொழிகள் இறைவனையே வசப்படுத்தக்கூடிய உயர்ந்ததான இந்த திருவாசகம். இதை கொண்டாடாதவர்கள் உலகிலே இல்லை எனலாம். இறைவனை ஆசைப்பட்டு அவர் சொல்ல எழுதியது திருவாசகம். இறைவன் மனிதனுக்கு ஓதியது பகவத்கீதை எனும் நூலாகும். ஆனால் மனிதன் சொல்ல இறைவன் எழுதியதோ கெட்டதோ என்றால் அது திருவாசகம் ஒன்றுதான். மனிதன் தெய்வத்திடம் கூறியதுதான் திருவாசகம். தெய்வமாகிய கண்ணன் மனிதனுக்கு போதித்தது கீதை. மனிதனுக்கு கூறியது வள்ளுவரின் திருவாய்மொழி திருக்குறள் என்பதாகும். 12 திருமுறைகளிலே திருமந்திரம் 10வது திருமுறை அதைவிட சிறப்புடையதாக கருதப்படுவது, சிகரமாக கருதப்படுவது, பக்தியின் உயர் நிலையை எடுத்தோதுவது, அந்தராத்ம சுத்தியின் உயர் தன்மையை போதிப்பது திருவாசகம் என்று திருமுருக கிருபானந்த வாரியார் அடிக்கடி கூறும் உயர்ந்ததான விஷயமாகும். திருவாசகம் படிக்க படிக்க நமது மனதிலே பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும், வாழ்வியலும் மாறும். இதற்கு எண்ணற்ற சாதுக்கள், மகனீயர்கள், தபஸ்விகள் சைவ சித்தாந்த தத்துவங்களின் ஒரு சாரமாக இதை கருதி இதை அனைவரும் படித்தே ஆக வேண்டும். இது நமக்கு நன்மையை பெருக்கும். அப்பேற்பட்ட திருவாசகத்தில் நடுநாயமாக கருதப்படுவது சிவபுராணம். சிவபுராணம் எளிய தமிழில் உயர்ந்த திருக்குறள் போன்ற சிற்றடிகளிலே வெண்பா அடியிலே மிக அழகாக இறைவனின் ஈடு இணையற்ற நற்குணங்களின் கடலான அப்பரமாத்மாவின் பெருங்கருணையை எடுத்தோதுவதாகும். முதல் பாகத்திலே முதல் 10 அடிகளை கண்டோம். அதன் தொடர்ச்சியை இங்கே காண்போம். புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே சிவபுராணம் பாகம் 2 திருவாசகத்தேனமுதாகிய சிவபுராணத்தின் 11வது அடிகளிலிருந்து நாம் காண இருக்கின்றோம். ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சிறார் பெருந்துறை நம்
தேவன் அடி போற்றியே. போற்றி என்ற சப்தமே வணக்கம் என்றும் வாழ்த்துக்கள் என்றும் தொழ வேண்டியது என்றும் மனதிலே இருத்த வேண்டியது எதுவோ அதை போற்றி வணங்குவர் அல்லது வாழ்த்துரை சொல்லி பல்வாங்கு பல்லாண்டு நீடூழி வாட வேண்டும் என்று கூறுவர். இறைவனுக்கே பல்லாண்டு பாடிய எண்ணற்ற அடியார்கள் உண்டு. இங்கு மணிவாசக பெருமான் கூறுகின்றார், ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. ஈசனாகிய சகல உயிர்களுக்கும் நியாமகனாக மனதுள் இருந்து அனைத்தும் நடத்துவானாக இருக்கும் பரம்பொருளுக்கு போற்றி, அவனுக்கு வணக்கம். எந்தை எனக்கு தந்தையாக வந்த என் இறைவன், என் ஆசான், என் குருநாதன், என் குருமணி, என் ஊனுள் கலந்த தேனாகிய என் பிரானுக்கு அவன் திருவடிகளுக்கு போற்றி வணக்கம். தேசனடி போற்றி. தேசு உடையவன் தேசன், தேஜஸ், உயர்ந்த அருட்பிரகாசம் நிறைந்தவன், ஞானகுருவான ஞானவள்ளலான ஞானப்பிரானாகிய தட்சிணாமூர்த்தியாகிய எனது இறைவன், அவன் திருவடி போற்றி. சிவன் சேவடி போற்றி. சிவம் என்றால் மங்களம், மங்கள வடிவனாகிய சகல மங்கள நிதியாகிய மங்களாம்பிகை உடனாகிய எனது இறைவன் அடி போற்றி. நேயத்தேன் என்ற நிமலன் அடி போற்றி. நேயம் என்றால் அன்பு, நேயம் என்றால் காதல், நேயம் என்றால் ஒழுக்கத்தின் ஓர் வடிவம். இறைவன் பால் நாம் செய்கின்ற பேர் அன்பு, அதற்கு ஆஸ்பதமாகிய அதற்கு பொறுப்பிடமாகிய நிமலன் அடி போற்றி. நிமலன் என்றால் யாதொரு மாசுமற்றவன், அழுக்கற்றவன், தூய்மையானவன், தூய்மைக்கும் தூய்மை நல்குபவன் என்று பொருள்படும். மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து ஒரு ஜீவன் பிறப்பு இறப்பு என்கின்ற ஒரு பெரும் சூழலிலே மாட்டிக்கொண்டு அதிலிருந்து விடுபட வழி தெரியாத ஒரு நிலைதான் மாயம். அந்த நிலையாமை எதுவும் நிலையாதது. ஆதிசங்கர் பகவத்பாதாள் விஷ்ணு பாதாதி கேசாந்த வர்ணனையிலே கூறுகின்றார், ஆயுர் நஷ்யதி பஷ்யதாம் பிரதிதினம் யாதி க்ஷயம் யௌவனம் பிரத்யாயந்தி கதாஹ புனன்ன நிவசாஹ காலோ ஜகத்பக்ஷகஹ லக்ஷ்மீஸ்தோய தரங்க பங்க ஜபலா வித்யுச்சலம் ஜீவிதம் தஸ்மான் மாம் சரணாகதம் த்வம் ரக்ஷாதுனா. ஆயுர் நஷ்யதி, நமது ஆயுசானது ஒவ்வொரு கண நேரமும் இறங்கிக் கொண்டே போகின்றது. பஷ்யதாம் பிரதிதினம், பார், ஒரு தினம் இன்று கழிந்து விட்டது, ஒரு நொடி கழிந்து விட்டது, ஒரு நிமிடம் கழிந்து விட்டது, ஒரு சில மணித்துளிகள் கழிந்து விட்டன, பகல் பொழுது கழிந்து விட்டது, இரவு கழிந்து விட்டது, ஒரு ருது மாறுகின்றது, அயனம் மாறுகின்றது, வருடங்கள் ஓடுகின்றன என்று கண்ணெதிரே காலம். காலோ ஜகத்பக்ஷகா, உலகத்தையே விழுங்குபவன் காலன். கலையதீதி காலஹா, நமக்கு ஒரு கலக்கத்தை தருபவன் காலன். அதனால் இந்த நிலையாமை இருக்கின்றதல்லவா, பிறப்பது இறப்பது என்கின்ற பிரிவிச் சூழல், அந்த நிலையாமை உடைய பிறவியின் தாக்கத்தை அவனை அந்த பெரும் வட்டத்திலிருந்து அவனை நீக்கி காத்தருள் மன்னன் அடி போற்றி, என் இறைவன் அடி போற்றி. பகவத்பாதால் கூடும்பொழுது லக்ஷ்மி ஸ்தோய தரங்க பங்க சபலா வித்யுச்சலம் ஜீவிதம் தஸ்மான் மாம் சரணாகதம் தொம்ரக்ஷ ரக்ஷாதுனா. ஒரு பௌர்ணமி நிலவிலே பெரும் அலைகள், அமாவாசை நிலவிலே பெரும் அலைகள் திரண்டு வரும்பொழுது அதிலே பல்வேறு நீர்க்குமிழ்கள் தோன்றும். பெரிய பந்து அளவிற்கு நீர்க்குமிழ்கள் தோன்றும். அந்த நீர்க்குமிழ்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே வெடிக்கும். அதுபோல்தான் நிலையாமையாகிறே நம்முடைய உடல் எனும் உடலெடுத்ததின் பயன். இது கடநேரத்திலே அழியக்கூடியது, நஸ்வரமானது, வியாதியின் ஒரு உருவானது, பல்வேறு அழுக்குகளின் நிலையான ஓர் இடம்தான் 9 வாசல் கொண்ட கோட்டையாகும். அது நமது மாய பிறப்பு இறப்பு என்கின்ற வலையிலிருந்து அறுத்து
நம்மை காக்க வந்த தெய்வமாகிய நம் மன்னன் அடி போற்றி, நம்மை ஆள்பவன் அடி போற்றி, ஷீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. ஷீரார் மிகவும் பெருமை மிக்கதான தெவிட்டாத இன்பத்தை தரக்கூடிய உயர்ந்ததான ஷீரடிகளை உடைய பெருந்துரை திருப்பெருந்துரை தனிலே உரைகின்ற ஞானப்பிரானாகிய ஞானவள்ளலாகிய அந்த தட்சிணாமூர்த்தி ஆகிய ஆதி குருமணியாகிய குருமணி தன் தாழ் போற்றி என்று இந்த 5 அடிகளிலே போற்றியை தெரிவிக்கின்றார். ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கியே சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கியே சிந்தை மகிழ சிவபுராணன் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். ஆராத இன்பம் சற்றும் தெவிட்டாத பேரின்பம் தனை அருளும் மலை போற்றி, அருள்கின்ற அண்ணாமலையானாக இருக்கின்ற தெவிட்டாத இன்பம் எவனை நினைத்தால் அண்ணாமலையை நினைக்க முக்தி என்று கூறுவர். அதுபோல் பெருமானை நினைத்தவுடன் நமது மனத்திலே எழுகின்ற தெவிட்டாத ஈடிணை இல்லாத சற்றும் தொய்வில்லாத தளராத பேரின்ப தனை அருளும் அண்ணாமலையான் அடி போற்றி. இங்கு அருணாச்சலத்து இறைவனை நினைக்கின்றார். சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் என்னை ஆண்ட குருமணியான குருந்தை விருட்சத்தின் கீழ் அமர்ந்து பெருந்துரை வள்ளல் என்னை தடுத்து ஆட்கொண்டு அவனாக வந்து என் அகம் நிறைந்து புகுந்து என் சிந்தையை சிவமயமாக்கி என் சிந்தையுள் அவனாக வலிவ வந்து நின்ற அதனாலே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கியே. சிவன் இந்த ஜீவனை சிவமயமாக்கி விட்டான். அதனால் என் சிந்தை நிறைய இறைவனுடைய நினைப்புதான் இருக்கின்றது. அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கியே. என் பெருமான் சிவன் முழுமுதற் கடவுள் ஆதிமூலப் பொருள் சுத்த சத்துவ சைவ சித்தாந்த கடலின் மூலப்பொருள். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கியவனுடைய திருவடியை வணங்கியே சிந்தை மகிழ சிவபுராணம் தனை. எப்பொழுது என்னுடைய சித்தத்தை அவன் பால் வைத்தேனோ சித்தம் சிவமயமாகிவிட்டது. அது அவன் அருளாலே நடந்தேறியது. அவன் தாளை அவன் அருளால் நான் வணங்கி நிற்கின்றேன். சிந்தை மகிழ அப்பேற்பட்ட ஈடிணையற்ற சிவச்சிந்தனை மிகுந்ததான அந்த பேர் இன்ப மகிழ்ச்சியினாலே சிவபுராணம் தன்னை உயர்ந்ததான சிவபுராணம் தன்னை முந்தை வினை பயன் முழுதும் ஓய உரைப்பன் யான். முந்தை வினை பழவினை, அதாவது ஒரு ஜீவன் வரும் பொழுதே ஒரு மூட்டை நிறைய முந்தை வினைப்பயனை ஏந்தி வருகின்றான். இந்த ஜென்மத்திலே நாம் ஈட்டுகின்ற வினை அது சஞ்சிதம் என்பது அவிழ்க்காத மூட்டை, பிராரப்தம் என்பது நாம் செய்வது, ஆகாமியம் என்பது வரக்கூடியது ஆகிய 3 வினைகளிலே முந்தை வினை சஞ்சிதமான அந்த வினை அதை நாம் இந்த பிறப்பிலே தூக்கி வந்திருக்கின்றோம். அதை நாம் இன்னும் தீர்க்கவில்லை. அதனால் இங்கு கூறுகின்றார், எப்பொழுது தெவிட்டாத பேரின்பத்தை அருளுகின்ற அண்ணாமலையான் ஆகிய என் அப்பன் என் சிந்தையுள்ளே நின்ற அதனாலே அந்த கணமே சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை எனது சிந்தை ஆனந்த கடலிலே மூழ்கி சிவ நேச செல்வனாக என்னை அவன் ஆக்கினான். சிவநாமத்தை ஸ்மரிக்கும் பாக்கியத்தை தந்தான். சிவன் அடியார்களோடு கூட்டி ஒருவனாக இருக்க வைத்தான். சிவபுராணம் தன்னை சொல்ல வைக்கின்றான். அப்பேற்பட்ட என் தந்தை என் அப்பன் முந்தை வினை முழுதும் ஓய நான் கொண்டு வந்த அத்துணை சஞ்சித பாபங்களும் ஓய்வதற்காக
அவ்வனைத்தும் லவலேசமும் இல்லாது கரையும்படியாக ஆவதற்கு உயர்ந்ததான ஒரு மாப்பொருள் உரைப்பன் யான். பெரிய விஷயத்தை நான் கூறுகின்றேன், அதுதான் சிவபுராணம் என்று இந்த 5 அடிகளிலே சிவபுராணத்தின் பெருமையை கூறுகின்றார். அவனருளால் அவன் தாளை வணங்கி நின்ற என்னுடைய சிந்தை சிவமயமாயிற்று. சிவனே என் தலைவன், சிவன் நேசத்தினாலே சிவனடியார்கள் திருக்கூட்டம் எனக்கு கிடைத்தது. அந்த திருக்கூட்டத்தின் பயனால் சதா காலமும் சிவசிந்தனை ஓடுகின்றது. சிவநெறி வாழ்க்கையாகிற்றது. தவநெறி எனது வாக்கை ஆக்கிவிட்டது. மாகேஸ்வர பூஜை செய்வதும் இறைவன் உறையும் தலங்களை காண்பதும் சிவனடியார்களை கண்ணால் தரிசிப்பதும் வணங்குவதும் ஆகிய மகத்தான பாக்கியமே முந்தை வினை கடைய ஒரு ஹேத்துவாக ஆகின்றது, ஒரு காரணமாக ஆகின்றது. நம் முந்தை வினைப்பயன் யாவும் ஓய்வதற்காக சிவபுராணம் என்கின்ற உயர்ந்ததான வஸ்துவை ஈடு இணை இல்லாத தெவிட்டாத இன்னமுதை நான் உரைக்கின்றேன் என்று கூறுகின்றார். இவ்விடத்திலே வாசகத்திலே மணிவாசகப் பெருமான் ஒரு இடத்திலே கூறுகின்றார், அப்பா நீ என்னை படைத்தாய், என்னை எனக்கு உயிப்பித்தாய், நீயாக வந்து வலிவிலே என்னை ஆண்டாய், என் சித்தம் நிறைய நீதான் இருக்கின்றாய், சிவநெறி என் தவநெறி ஆயிற்று, சிவசிந்தனை எனக்கு ஆனந்தத்தை தருகின்றது, அந்த சிவசிந்தனை என்னுடைய சஞ்சித பாபங்களை அந்த வினையை ஓயச் செய்யக்கூடியது, அதனால் நான் உயர்ந்ததான மறைப்பொருளை சிவபுராணம் தனே நான் கூறுகின்றேன் என்று கூறும் பொழுது அவருடைய ஒரு பதிகம் ஞாபகம் வருகின்றது. வேண்டத்தக்கதறிவோய் நீ வெண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியாய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ ஆதருள் செய்தாய் வேயானும் அதுவே வேண்டினால் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் முந்தன் விருப்பன்றே. கோவில் என்கின்ற சிதம்பரத்திலே குழைத்தப்பத்திலே திருவாசகம் அளித்த மணிவாசகப் பெருமான் கூறுகின்றாய், வேண்டத்தக்கது அறிவோய். அப்பா நீ கல்பக விருட்சம், உன்னை நான் நாடி வந்திருக்கின்றேன், எனக்கு எதை தர வேண்டும் என்பதை சர்வஜனான நீ அறிவாய். வேண்டத்தக்கதறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய். எனக்கு எது தர வேண்டும் என்று நீ அறிவாய். நீ வேண்ட, ஆனால் நீ அதை சங்கல்பித்தால்தான் நான் அதை பெறுவேன். நான் எதைவானால் கேட்பேன், ஆனால் நீ எனக்கு எது ஹிதமோ. பல்முளைக்காத தாய்க்கு முளைப்பால் இந்த தாய் போலும், சற்று பல்வந்த பின் பருப்பை குழைத்து அன்னம் மூட்டும் தாய் போலும், அதன் பின்னர் காய்கறிகளை நன்கு மசித்து நெய் வார்த்து பருப்பு சோறு தரும் தாய் போலும், அதன் பின்னர் அனைத்து ரகமான கைகளிகளையும் விதவிதமாக பண்ணி ருச்சியை ஊட்டி அன்போடு புகட்டும் தாய் போல் நீ எனக்கு வேண்டத்தக்கது அறிவாய். ஆனால் நானோ உன் சன்னதி வந்து விட்டேன், யாசிக்கின்றேன், ஆனால் தரக்கூடியவன் நீ. தானம் தாத்ருவசம் என்றபடி நீதான் தர வேண்டும். நான் எதை வேணால் கேட்பேன். நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியாய். உன்னை காண வேண்டும், உன் அடியையும் முடியையும் காண வேண்டும் என்று பிரமணம் மாலும் கிளம்பி சென்று வெகு கல்ப காலம் ஆகியும் அடியையும் முடியும் காணாமல் வென்று வெட்கின் என்ற அந்த லீலை உன்னால் மட்டும்தான் செய்ய முடியும். வேண்டும் அயன்மார்க்கு அறியாய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய். அப்பேற்பட்ட ஸ்திதியிலும் வலுவில் வந்து என்னை ஆண்டு கொண்டு என்னை உன் திருப்பணியிலே உன் திருவடிக்கு சேவகனாக ஏற்றுக்கொண்டாய். வேண்டி நீ யாது அருள் செய்தாய். என்னை ஏற்றுக்கொண்டாய், நானும் அதுதான் விரும்பினேன். வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. எனக்கு ஏதாவது தர வேண்டும் என்றால் என்னை படைத்த பரம்பொருளாகிய பரம கிருபாகரனாகிய பரமதயாகரனாகிய ஸ்ரீரார் திருப்பெருந்துறை தெய்வா, உனக்கு தெரியாதா என் நிலை? நானோ பாலகன். என்னுடைய சஞ்சித முன்வினை பயன் யாவும் அழிய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அதற்காக உனதருளாலே உன் தான் வழங்கி நின்று கையை யாசித்து நீட்டி யாசிக்கின்றேன். நீ எதை கொடுத்தாலும் ஏற்பேன், ஆனால் எனக்கு எதை தர வேண்டும்? தாய்மானவ சுவாமி நீ அல்லவா அனைத்தும் அறிவாய். சர்வஜனான உனக்கு தெரியாததை நான் யாசித்தால் அது என் அறிவீனம்.
அரசனுடைய சபையிலே சென்று ஒரு வாழைக்காய் தாய் என்று நின்றான் ஒரு பிராமணன். நாளை அமாவாசை வாழைக்காய் வேண்டும். சிரித்து விட்டான் அரசன். வாழைத்தோப்பியே எழுதி கொடுத்தான். அவன் பெரும் தனவந்தனானான். நன்றியுடையவனாக இருந்தான். அரசனுடைய நல்வாழ்விற்கு அவனுடைய பிரார்த்தனைகள் மிகுந்த பலம் சேர்த்தது. பெரும் போரிலே அவன் வெற்றி கண்டான். எப்பொழுது ஒரு வாழைத்தோப்பை ஒரு ஏழை பிராமணனுக்கு கொடுத்தேனோ அப்பொழுதே எனது நற்காலம் ஆரம்பித்து விட்டது என்றான் நினைத்தான். ஆனால் நற்காலம் இந்த பிராமணனுடைய தூய நல் இதயத்திலிருந்து எழுகின்ற பிரார்த்தனையின் பலத்தினால் நடந்தது. அவன் சென்ற போரெல்லாம் திக்கெல்லாம் ஜெயம் கொண்டான். வீரநடை போட்டான், பெருநடை போட்டான். இவனை தேடி வந்தான். இவன் சற்று பணக்காரன் ஆகினும் பழையபடி எளிமையான ஒருவோடுதான் இருந்தான். ஏழை எளியவர்களை தன் பண்ணையிலே வேலைக்கு அமர்த்தி கொண்டு அவர்களையும் சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருந்தான் என்ற நிலையை கண்டு அவன் திருவடிகளிலே வந்து விழுகின்றான். ராஜாதிராஜன், அப்பா, நான் என்ன செய்து விட்டேன்? உன்னிடத்திலே யாச்சகம்தான் செய்ய வந்தேன். நீயோ வாழைக்காய் கட்டதற்கு வாழைத்தோப்பியே தந்தாய். நான் நன்றியுடையவனாக உன்னுடைய நான் படித்த வேதத்தை எல்லாம் ஓதி நீ நன்கு வாழ வேண்டும். செல்லுமிடமெல்லாம் கீர்த்தியோடும் ஜெயம் கொண்டு நீ நாட்டிற்கு பலம் சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்தேன். வேதமாதா என்னை காப்பாற்றினாள். என் வாக்கில் இருக்கின்ற அந்த வேதமாதா என்னை காப்பாற்றினாள். அதனால் நான் சந்தோஷமடைகின்றேன் அப்பா என்று அந்த பிராமணன் சொன்னதாக ஒரு கதை. அது இங்கு பொருத்தமாக இருக்கின்றது. வேண்டத்தக்கது அறிவோய், வேண்ட முழுதும் தருவோய், வேண்டும் அயன்மார்க்கு அறியாய். நீ வேண்டி என்னை பணிகொண்டாய். நீ வேண்டி யாது அருள் செய்தாய். நீ எதை கொடுத்தாலும் நான் வாங்க தயாராக இருக்கின்றேன். ஆனால் யானும் அதுவே வேண்டினன். என்ன வேண்டினேன்? நீ என்னை ஏற்றுக்கொள்ள அருள வேண்டும். வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே என்று குழைத்த பத்திலே மணிவாசக பெருமான் இறைவனுக்கு இவ்வாறு தன்னுடைய ஞானம் இறைவனுடைய மரக்கருணை முன்பு ஒரு தூசுக்கு சமானம். அந்த தூசியும் அப்பரம்பொருள் மணிவாசக பெருமானின் உயர்ந்த பக்தி தேனினும் இனிய அமுதன்னுடைய ஞானம் அதில் குழைந்து ஊனில் கலந்து உறைவனையே உலுக்கியபடியால் மணிவாசக பெருமான் விண்ணப்பத்தை இவ்வாறு செய்கின்றாய். நீ எதை கொடுத்தாலும், நானும் யாச்சகன், எதை கொடுத்தாலும் ஏற்க வருகின்றேன். ஆனால் நீ பரம்பொருள், எனக்கு எதை தர வேண்டும் என்று ஒரு அன்னைக்கு குழந்தையின் நிலைமை தெரியுமா போலே எனது தாயும் தந்தையும் ஆன நீ அல்லவா பரம்பொருள், நீ அனைத்தும் அறிவாய், அதனால் நீ தருவாய் என்று நான் விசுவாசத்தோடு நம்புகின்றேன் என்று சிவனவயின் சிந்தையுள் நின்று அதனாலே சிவபுராணம் தனை எனது முந்தை வினைப்பயன் முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று அடுத்த 10 ஈரடிகளிலே அழகாக நமது அனைத்து விதமான கலக்கத்திற்கும், அனைத்து விதமான மாயைக்கும், அனைத்து விதமான குழப்பங்களுக்கும், அனைத்து விதமான பயங்களுக்கும் ஒரு வெடிவு மோட்சம் உண்டு. அது சிவன் திருத்தாள். அது அவனருளாலே நமக்கு லபித்திருக்கின்றது. இதை விடாமல் பற்றி வாழ்வாங்கு வாழ்வீர்கள் என்று நமக்கு போதிக்கின்றார். அப்பேற்பட்ட மணிவாசக பெருமானின் அடுத்த 10 அடிகளை சிவபுராணம் பாகம் 2 ஏதோ ஓரளவு அனுபவித்து அவனது பெரும் கருணைக்கு பாத்திரமாகவும் சிறுவர்களுக்கு இந்த சிவபுராணம் தன்னை ஓதிவித்தல் நமது கடமை. எந்த சொத்தை விட்டு சென்றோம் என்றால் சிவனை துதிக்கும் பெரும் வல்லமையை நாம் தர வேண்டும். சகலகலா வள்ளி மாலையை போதிக்க வேண்டும். அதனால் நல்ல பாஷா ஞானம் ஏற்படும். விக்னேஸ்வரனை வழங்க வேண்டும். விக்னங்கள் எல்லாம் விலகும். தந்தையான பரமனையும் தாயான உமாதேவியும் வணங்கினால் அந்த வாகர்த்தாவ சம்பிருக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ என்று காளிதாசன் கொண்டாடிய பதி உலகத்திற்கே உலகம்மையும் உலகநாதனுமாக விளங்குகின்ற நமது ஈசன் எந்தை என் தாய் உமாதேவி அவர்களுடைய அருக்குழவியான விக்னேஸ்வரனும் சுப்பிரமணியனும் நமக்கு காப்பு கடவுளாக இருந்து அனைத்தையும் நல்குவர். நமக்கு நல்வினையாவும் சிவ பலன் அளிக்கும் என்பதை இங்கு கூறி செல்கின்றார். மணிவாசகப் பெருமான் திருவடிகளே சரணம். அநேக சரணம். திருச்சிற்றம்பலம்.